எல்லாம் யோசிக்கிறாங்க. எப்படியாவது கண்மணி இந்த உலகத்த விட்டு போயிட்டா, நம்மளுக்கு அன்பு கிடைச்சிடுவாரு. அப்புறம் அன்பும் நானும் சந்தோஷமா வாழ்வோம். அந்த கண்மணிய இந்த இந்த உலகத்த விட்டே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது கண்மணியும், அன்பையும் சேர விடாம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே இங்க என்ன பண்றாங்க, கண்மணி வழக்கம் போல சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு இடியாப்பம் விக்கிறதுக்காக போறாங்க. பின்னாடியே அன்பும் போறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்க கண்மணி? உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏன் கண்மணி இப்படி பண்ணிகிட்ருக்க? நேற்று ஏன் என்னை கூட்டின்னு போயிட்டு எங்கள் வீட்டில் விட்ட? எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னோடனே, அது உங்கள் வீடு தானே, அதனால தான் விட்டேன் அப்படின்றாங்க. ஏன் கண்மணி இப்படி பண்ணுற? உனக்கே தெரியும்ல, நான் அந்த வீட்டுக்கு உன்னோட தான் போவேன்னு சொல்லிட்டு, அப்புறம் நீ கூட வந்தல்ல, ஏன் கண்மணி நம்ம என்ன மட்டும் விட்டுட்டு வந்த? இங்கே பார் கண்மணி, நீ என்ன பண்ணாலும் சரி, எக்காரணம் கொண்டும் தனியாக அந்த வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன். நீ இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டுக்கு நான் போவேன். நான் அது உங்கள் இஷ்டம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, என்ன அழுது புழம்புனாலும் சரி, நான் வரவே மாட்டேன் உங்கள் கூட. இது நான் தீர்மானமான முடிவோடு இருக்கேன். ஏற்கனவே உங்ககிட்ட நான் நிறைய படி சொல்லிட்டேன். மறுபடியும் எனக்கு தொல்லை கொடுக்காதீங்க. எனக்கு வியாபாரம் ஆகணும். நான் ஒரு நாளைக்கு கொஞ்சம் வியாபாரம் பண்ணாதான் எங்கள் வீட்டில் அடுப்பெரியும். தயவு செய்து எங்களை தொல்லை பண்ணாமல் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றாங்க. ஏன் கண்மணி இப்படி பண்ணுற? சொன்னால் புரிஞ்சுக்க கண்மணி. அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாதுங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு கண்மணி, நான் சொல்கிறது கேளு கண்மணி. நான் புரிஞ்சிக்க மாட்டேன் சொல்கிறேன்ல, நான் கிளம்பணும் சொல்கிறேன், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக போகிறாங்க. பார்த்தா ஒரு வண்டி இடிக்கிற மாதிரி வருது. உடனே ஓடி அன்பு பிடிச்சி இழுக்கிறாரு. என்ன எதுக்கு பிடிச்சி இழுத்திக்காங்க பாரு கண்மணி அப்படின்னோடனே, எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றாங்க. இப்படியே ஒரே நடியாக போயிருந்தா கூட நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே, ஏன் கண்மணி இப்படிலாம் பேசுகிற? நீ இல்லாமல் என்னை வாழ முடியும்னு நினைக்கிறியா? இங்கே பார், என்னை மீறி தான் கண்மணி உனக்கு வர ஆபத்தும் வரும். என்னை மீறி எந்த ஆபத்தும் உனக்கு வர முடியாது கண்மணி. அதை நான் விடவும் மாட்டேன் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு என்ன பண்ண தெரியாமல் கண்மணி தவிக்கிறாங்க. பாட்டி அன்புக்கிட்ட மீட் பண்ணுறதுக்காக வராங்க. அப்போ அன்புக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு அன்பு, நீ எவ்வளோ நாள் தான் இப்படி ஆஃபீஸ் வராமல் இருப்ப? முதல்ல கம்பெனிக்கு வர வழியை பாரு அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் பாட்டி, என் கண்மணி சரியாகாமல் நான் இங்கேருந்து எங்கேயுமே வரமாட்டேன். முதல்ல என் கண்மணி வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் தான். இங்கே பாரு அன்பு, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் என் பையன் தான் எல்லாத்தையும் அப்போ தான் கவனிச்சிட்ருக்கான். இதுக்கப்புறமா அவன்கிட்ட எல்லா பொறுப்பையும் நான் ஒப்படைக்க முடியாது. நான் எல்லா பொறுப்புகளையும் அப்புறமா நான் நிற்க வேண்டியது இருக்கும். நீ வரல, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை பாட்டி. நீங்கள் எல்லா பொறுப்புலேருந்து என்னை தூக்குங்க. எனக்கு எந்த பதவியும் வேணாம். உங்களோட சொத்து சுகம், உங்களோட கம்பெனி எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்றாரு. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா? நான் அப்படி தான் பேசுவேன், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். தயவுசெய்து என்னை பார்க்குறதோ என்னை தேடி வரதோ பண்ணாதீங்க அப்படின்றாங்க. உடனே அவங்க பையன் வராருமா, நான் அப்பயே சொன்னேன்ல, இவனை பார்த்துட்டு இறங்காதீங்கன்னு சொல்லிட்டு. என் ஒருத்தன் வேஸ்ட்டுமா இவன். ஆமாம்மா, இவர் ரொம்ப வேல்யூவானவர், இவர் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னோடனே, ஏண்டா ஒன்று அப்படின்றாங்க. உனக்கு அவ்வளோ திமிரா? ஆமாம் திமிர் தான். நீங்கள் நினச்ச மாதிரியே இந்த கம்பெனிலேருந்து நான் போகணும், நீங்கள் தான் எல்லாமே அப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்துருச்சு. த கிரேட் ராஜசேகர், உங்களுக்கு எல்லாமே வந்துச்சு, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னோடனே, அவ்வளோ திமிராடா உனக்கு? உன்னை எல்லாத்துலேருந்தையும் பாட்டி சீக்கிரமாகவே எல்லாத்தையுமே ஒன்று தூக்கிடுவாங்க. எதுலேயுமே நீ இருக்க முடியாது. இந்த மாதிரி ரோடாக திரிச்சிட்டு இருக்க வேண்டியதான். அப்புறம் பணத்துக்கு சிங்க இருக்க வேண்டியதான். அதை நான் பார்த்துக்கிறேன் மிஸ்டர் ராஜசேகர், நீங்கள் கிளம்புங்க. அப்பாவும் இப்படியே பேசுகிறது? ஆமாம் ஆமாம் பாட்டி, நான் இப்படி தான் பேசுவேன். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணிக்கிங்க. நானும் ஏற்கனவே சொல்லிட்டேன், தேவையில்லாமல் என்கிட்ட எதையும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு. கண்மணி என் கூட சேரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அந்த வெள்ளாவை தானே ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சுட்ருக்கீங்க. அவங்களே எல்லா பொறுப்பையும் கொடுத்துருங்க, அதை இவர்கிட்ட கொடுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, என்னை விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டு, என்னடா இந்த அன்பு இப்படி இருக்கான், கொஞ்சம் கூட வரவே மாட்டேங்கிறான், இவ்வளோ சொல்கிறேன் எல்லாத்தையும் எடுப்பேன்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறது கேளுங்கம்மா, எல்லா பதவியிலேருந்து அவனை எடுங்கம்மா, அப்போ தான் அவனுக்கு தெரியும். சும்மா நம்ம பயங்காட்டுறோன்னு நினச்சிட்ருக்கான், எடுத்தால் தான் அவனுக்கு அருமை என்னன்னு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே பாட்டி யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு.